இத பாத்தீங்களா? இதுதான் ரொம்ப பெரிய லக்ஸரி க்ரூஸான ஸ்க்ரூவோட பிளாஸ்டிக் மாடல். இது பொம்மை நினைக்காதீங்க, நிஜமாவே இது ஓடும் தெரியுமா? அப்ப நிஜமான தண்ணியில வச்சு இதை ஓட்டி பார்க்கலாமா? யோஜோஹான் தீவுல இருக்க எங்க வில்லாக்கு நான் உடனே இதை கொண்டு போயே ஆகணும். நீங்களும் என் கூட வரீங்களா? அப்போ டே டைம்ல நம்ம ஸ்விம்மிங் பண்ணலாம். நைட்டு பிளாஸ்டிக் மாடல் எப்படி பண்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்பனா வணக்கம் போல என்ன தனியா விட்டுட்டு நீங்க எல்லாம் ஒண்ணா போறீங்களா? கரெக்டா சொல்லிட்டேன். முடியல எதுக்கு எனக்கு மட்டும் எப்பவுமே இப்படியே நடக்குது? இப்ப எதுக்காக நீ இப்படி அழுதுட்டு இருக்க? வந்துச்சுன்னா அந்த சோனியா ஒரு பிளாஸ்டிக் மாடல் தீவு. இதுல என்ன இருக்குன்னு பாக்குறேன். பிளாஸ்டிக் மாடல் சேவை கேமரா. இந்த கேமரால நம்ம எதை வேணாலும் பிளாஸ்டிக் மாடல்ல மாத்தலாம். ஓ, எல்லாத்தையுமே பிளாஸ்டிக் மாடல்ல மாத்தலாமா? எது வரனாலும். சரி வா, நம்ம ட்ரை பண்ணி பாப்போம். ஓகே, ஸ்மைல் பண்ணு. ஹாய். இப்ப இதுல நம்ம ஒரு நிமிஷம் டைம் செட் பண்ணனும். வந்துருச்சு. என்ன மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மாடல் இருக்கு, என்னால நம்பவே முடியல. ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. சரி, இப்ப நம்ம மூணாவது எலிசபெத்தோட ஒரு பிளாஸ்டிக் மாடல் செய்வோம். சூப்பர், பண்ணிடலாம். ஆனா இந்த கேமராக்கு ஒரு போட்டோ தேவை இல்ல. அந்த வேலையை என்கிட்ட விட்டு. இந்த புக் தான் நீங்க தானே இருந்தது. அது இதான். இது அப்படியே புரியும். இதுல இருந்து நம்ம அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். சுனியா வச்சிருக்கிறத விட இது பெருசா தானே இருக்கு. ஆனா நம்ம இதை எங்க மதக்க விடுறது? அப்படி மதக்கிற அளவுக்கு வில்லா நம்ம கிட்ட இல்லையே. அது எனக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ம பிளாஸ்டிக் மாடல் செஞ்சிருவோம். ஒரு தீவையே வா. இப்ப இத ஒரு போட்டோ எடுத்து நிஜமா மாறிட போகுது. இதோட சைஸ இந்த போட்டோவோட 100 மடங்கு பெருசாக்கிடுவோம். அப்பதான் நம்ம ரூமுக்கு பத்தாதே. பயப்படாத. இது வந்து யாக்கோஜ தீவு தானே? என்ன இவ்ளோ சின்னதா இருக்கு? அட இது என்னப்பா? இது அந்த தீவோட ஒரு பீஸ் தான். அந்த பிளாஸ்டிக் மாடலை ஒரேடியா நம்ம வெளியில எடுத்தோம்னா நம்ம வேற எரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இதுல 1,68,200 பீசஸ் விட வச்சிருக்கேன். அப்ப இதுதான் இந்த வேர்ல்ட்லயே பெரிய பிளாஸ்டிக் மாடலா? ஆனா இது செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. அதுவும் சரிதான். அதுக்குதான் இது வரேன். மின்னல் வேகத்துல வேலை செய்யற டேப்லெட். இதுல ஒரு மாத்திரை எடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் மின்னல் வேகத்துல நீ வேலை செய்வ. அட்டகாசம். அப்ப சீக்கிரம் பண்ணிடுவோம். வேகமா. இன்னும் வேகமா செய்யணும். அப்ப சரி, நம்ம இதுல ஒரு மாத்திரை போட்டுப்போம். அட, எங்க போச்சு அது? இன்னும் நீ ஹோம்வொர்க் ஸ்டார்ட் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது பிளாஸ்டிக் மாடல். இத நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பேசாத, முதல்ல ஹோம்வொர்க் பண்ணு. சீக்கிரமா முடிச்சிட்டு என்ன வேணாலும் பண்ணு. சீக்கிரம் முடி, ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாங்களே. ஐடியா. இப்ப டோரிமான், எனக்கு அந்த மின்னல் வேக மாத்திரை கொடு. அப்பதான் என்னோட ஹோம்வொர்க்க பட்டு முடிக்க முடியும். தரமாட்டேன். ஹோம்வொர்க்க பேப்பரை நீ என்ன பண்ணணும்? அதுவும் சரிதான். நான் இங்க தனியா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதனால உன்னோட ஹோம்வொர்க்க நீயே முடிச்சிட்டு வா. ஓகே. சீக்கிரமா செய்யணும். சீக்கிரம். சாப்பாடு ரெடி, வாங்க. கைஸ், வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஒரு வில்லாவை கட்டணும். அப்புறம் மரம் செடியெல்லாம் வளர்க்கணும். அநேகமா அதுவும் நாளைக்கு காலையிலக்குள்ள ரெடி ஆயிடும் நினைக்கிறேன். அப்ப சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சிடலாம். சீக்கிரம். டோரிமான் ரொம்ப தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நம்ம இதை முடிச்சவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். வேகமா செய்யணும். ஆனா எனக்கு இது புரியலையே. செஞ்சு முடிக்கணும். வேகமா செய்யணும். சீக்கிரம். அடடா, எனக்கு தூக்கம் வருது. வேண்டாம், தூங்காத. ஐடியா. இது நம்ம சாரோட போட்டோ தானே? இப்ப நம்ம சார் நமக்கு பின்னாடி இருக்காரு. சோ நமக்கு தூக்கம் வராது. சீக்கிரமாவே எழுதலாம். சீக்கிரம் எழுதி முடி நோபிட்டா. விடிஞ்சிருச்சு. திரும்ப தூங்கிட்டேனா? நல்ல வேலை, நமக்கு முடிச்சிட்டேன். நோபிட்டா, அதை முடிச்சிட்டியா? அந்த தீவு ரெடி ஆயிடுச்சா? ஆமா, நானும் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நிஜமாவா? இப்பவே நம்ம அந்த தீவுக்கு போய் என்ஜாய் பண்ணி ஜாலியா விளையாடலாம். இவரு இங்க பண்றாரு. சாரி டோரிமான், தூக்கம் வரக்கூடாதுன்னு தான் இந்த பிளாஸ்டிக் மாடல பண்ணி வச்சேன். அப்படியா? நான் பயந்துட்டேன். பிளாஸ்டிக் மாடல் இங்க வச்ச பிரச்சனை வரும் போல இருக்கே. இது இங்க எடுத்து வச்சிடுவோம். இது நிஜமாவே பிளாஸ்டிக் மாடல் தானா? அது சரி, இந்த பொம்மையை திருப்பி நீ எங்க வைக்க போற? இது இங்க எங்கேயாவது வச்சிடுவோம். இது எல்லாமே பிளாஸ்டிக் மாடல். என்னால நம்பவே முடியல.
சுனியாவோட வில்லாவுக்கு ஆப்போசிட்ல தான் நான் இது கட்டியிருக்கேன். பாரு, சுனியா அங்கதான் இருக்கான். அட ஆமா. என்ன சுனியா, என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு தீவு இருந்து நான் பார்த்ததே இல்லையே. இல்லை என்னல சொல்ற? அப்படின்னா அந்த தீவு திடீர்னு முளைச்சதுன்னு சொல்றியா? அது luxury ship தானே? எங்க இருந்து பாது வந்தது? அது எங்களோட பிளாஸ்டிக் மாடல் தான். இதை எங்க யாக்குச்சா தீவுக்கு போய் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? எது உன்னோட தீவுலையா? வாய்ப்பே இல்ல. உன்னோட தீவுக்கு போய் விளையாடுறதுக்கு பதில் நாம பேசாம இங்கே இருந்து நீச்சல் அடிக்கலாம், சரியா? ஆனா எப்படியும் நோபிட்டாக்கு நீச்சல் அடிக்க தெரியாது, அதனால வாங்க நாமளே போயிடலாம். சரி விடுப்பா, நாம திரும்ப போயிடலாம். இப்ப எதுக்கு நான் ஸ்விம் ட்ரெஸ் போட சொன்னேன்? அங்க நீச்சல் அடிக்கிறது நோபிட்டா தானே? நம்பவே முடியல. உன்னோட பிளாஸ்டிக் மாடலை கை கால் அசைற மாதிரி செஞ்சிருக்கேன். அங்க பாருங்களேன், இவன் டால்பின் மாதிரி பண்றான். ஷிசுகா, ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இந்த இடத்துல பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்கு. நிஜமாவா? சரி வாங்க, என்னோட ப்ரொஃபஷனல் ஃபிஷிங் ராட வச்சு அதை பிடிப்போம். அவங்க இப்ப மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கப்பா. இந்த ஃபிஷிங் ராட வச்சு நிறைய ஃபிஷ் பிடிக்கலாம். நோபிட்டாவை பாருங்க. இந்த ஃபிஷிங் ராட்ல முதல்ல அதே மாதிரி ஒரு ஃபிஷ் பெரிய மீன் மாட்டிக்கிச்சு. அந்த நோபிட்டா என் கூட போட்டி போடுறத விட மாட்டேங்கிறானே. பரவாயில்ல, என் கூட தான் ஷிசுகா இருக்காளே. ஏய் ஷிசுகா, எங்க விழால சூப்பரான ஒரு சவுண்ட் சிஸ்டம் இருக்கு. சோ நம்ம ஒரு டான்ஸ் பார்ட்டி பண்ணுவோமா? கண்டிப்பா பண்ணிடலாம். இல்லை சூப்பர்ல, வாங்கல போய் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணலாம். நோபிட்டா, உனக்கு வேணும்னா எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ. ஆமா நோபிட்டா, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ. முடியாது, நான் என்னோட தீவுல இருந்துகிட்டே விளையாடிக்கிறேன். இது நான் இப்ப வந்துடுறேன். அவளை போட்டோ பிடிச்சிட்டேன். இந்த பொம்மை நகருமா? கண்டிப்பா. என்ன ஷிசுகா, இது உனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கா? ஆமா, இது ரொம்ப ஜாலியா இருக்கு. தேங்க்ஸ் நோபிட்டா. இப்பவும் எனக்கு ஏதோ மிஸ் ஆகுது. அது உண்மையான ஷிசுகா இல்லல்ல? யஜமான் கூட நம்ம தீவு மோதுதே. இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வெயிட்லெஸ் இருக்கிறதுனால காத்து இழுத்துட்டு வந்துருச்சு. என்ன இது நோபிட்டாவோட தீவு இங்க வந்துருச்சு? நோபிட்டாவுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. சரி இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் ஷிசுகா, ஏய் நோபிட்டா. என்ன இது? ஷிசுகாது. இது வெறும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான். அடடா, மாட்டிக்கிட்டேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் என் கூடவே டான்ஸ் ஆடுறேன். இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா என்னதான் இருந்தாலும் நிஜமான ஷிசுகா தான் எப்பவுமே பெஸ்ட். என்ன இந்த ஷிசுகா வரதுக்கே லேட் ஆகுது? என்னதான் இருந்தாலும் அந்த தீவு கூட நல்லதானே இருக்கு. அந்த நோபிட்டா கிட்ட நான் தோத்து போய்கிட்டு இருக்கனே. அவ்வளவுதான், இப்ப நான் அவனோட தீவுக்குள்ள போக போறேன். ஆமால, கூட நானும் வரல. நோபிட்டா! அச்சோ! தப்பா நினைச்சுக்காதீங்க சார், நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணோம். ஆமா, நாங்க விளையாடுறதுக்கு தான் இங்க வந்தோம் சார். சரி, நாங்க போயிட்டு வரோம். ஏன் இவ்வளவு அவசரமா ஓடுறாங்க? காப்பாத்துங்க!